என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. இன்றைய நாட்களிலே கிறிஸ்துவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? கிறிஸ்துவர்கள் யார்? அதாவது கையில் பைபிளை கொண்டு போனால் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இவங்க கிறிஸ்துவங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போகிறவங்கள பார்த்தான்னா இவங்கெல்லாம் கிறிஸ்துவங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க. இப்படி கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு அவர்கள் செய்கின்ற செயல்களினாலே, அவர்கள் நடக்கின்ற அந்த விதங்களினாலே கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும்? கிறிஸ்தவருடைய அடையாளம் என்ன? இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நான் பரம்பரை குடும்பத்தில் பிறந்ததுனால நான் கிறிஸ்துவன் சொல்லிக்கலாம். என் பேர் கிறிஸ்துவ பெயர், அதனால் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், அதனால் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். தவறு இல்லை. ஆனால் அதுவல்ல முக்கியம். வேதம் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் எந்த அடையாளத்தை கொடுக்கிறது? கிறிஸ்துவர்கள் சொல்லி வேதம் யாரை அழைக்கிறது? கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி இயேசு யாரை குறிப்பிடுகின்றார்? அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் போல வாழ நினைக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரையும் போல நடக்கிறார்கள், எல்லோரையும் போல பேசுகிறார்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. என்ன? கிறிஸ்துவர்கள் சொல்ல அன்பாக இருப்பாங்க. கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் அவர்கள் இடத்துல தாழ்மை இருக்கும். கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் மன்னிக்கிற ஒரு குணம் இருக்கும். கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் ஒரு சாந்தம் இருக்கும். இப்படி பார்க்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பார்ப்பது மிக 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 அரிது, மிக மிக தேவையற்ற ஒரு காரியமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ், மோட்டார் வாகன லைசன்ஸ் கொடுக்குறாங்கள, அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு புதிதாய் ஒரு ஆஃபீஸர் ஜாயின் பண்ணார். அவர் ஒரு கிறிஸ்துவர். பெரும்பாலும் அந்த ஆஃபீஸ்களில் போனீங்கன்னா லைசன்ஸ்லாம் வாங்கினாக்கா லஞ்சம் கொடுக்கணும். ஒருத்தர் வராரு, அவர் டிரைவிங் லைசன்ஸுக்காக அப்ளை பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கிட்ட கேட்குறாரு, ஐயா எப்படி லைசன்ஸ் எல்லாம் ஏதாவது வாங்குவாரா அப்படின்னு. அப்பா அந்த ஆஃபீஸில் இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயோயோ அவர் புதுசாக வந்திருக்கிறாரு, அவர் கிறிஸ்துவருங்க, லஞ்சம்லாம் வாங்க மாட்டார். ஆனால் உண்மையில் அவர் லஞ்சம் வாங்குவார், கொடுத்த வாங்கிக்குவார். ஆனால் அவரை பற்றி அந்த ஸ்டாஃப் என்ன ஒரு சாட்சி கொடுக்குறாரு, அவர் கிறிஸ்துவருங்க, லஞ்சம்லாம் வாங்க மாட்டார். அப்போ கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி பெயர் இருந்தால் மட்டும் போதாது, அவருடைய வாழ்க்கையிலேயே அந்த கிறிஸ்துவ என்ற ஒரு தன்மை வெளிப்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். வேதத்திலே கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் என்ன அடையாளத்தை கொடுக்கிறதோ அந்த அடையாளம் கிறிஸ்துவரிலே காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறார் என்று சொன்னால் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. காரணம் என்ன? உலகம் வாழ்கிறபடி வாழலாம், உலகம் போகிறபடி வாழலாம், உலகம் நடக்கிறபடி வாழலாம் என்று சொல்லி கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு ஒரு பயமில்லாத ஒரு நிலைமையிலே தங்களை கிறிஸ்துவன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தனால நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவன் என்று சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும், ஒரு சாட்சி இருக்க வேண்டும். நம்முடைய தேச பிதாவாகிய மகாத்மா காந்தி குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும்.
இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடியவர், அரும்பாடுபட்டு இந்திய தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தவர். அவருடைய நாட்களே அவருக்கு சில கிறிஸ்துவ நண்பர்களும் இருந்திருக்கிறார்கள். ஒரு சமயம் மேரிலேண்ட் என்ற நாட்டை சேர்ந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் என்ற ஒரு ஊழியர் மகாத்மா காந்தியை சந்திக்கிறார், அவரோடு கூட பேசுகிறார். அப்போது அவர் மகாத்மா காந்தி அவர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், இந்திய தேசம் விடுதலை அடைந்திருக்கிறது உண்மைதான், ஆனால் இந்திய தேசத்தில் இந்த தேசம் இன்னும் பொருளாதாரத்திலே அல்லது செழிப்பிலே இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்திய தேசத்தில் வாழ்கிற மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்திய தேசம் ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்றது உண்மைதான், ஆனால் இந்திய தேசத்தில் வாழ்கிற மக்கள் இன்னும் பாவத்திலும் சாபத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் இன்னும் முழுமையான விடுதலை அடையவில்லை. காரணம், இயேசு அவர்கள் வாழ்க்கையில் இல்லை. அவர்கள் இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு அவருடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைத்துவிடும், அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், இந்திய தேசமும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் என்று சொல்லி அவர் மகாத்மா காந்தியை பார்த்து சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொல்லுங்கள், எப்படி இந்த தேசத்தின் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், எப்படி இந்த தேசத்தின் மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சில ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் அவரை பார்த்து சொன்னார், நீங்கள் சொல்வது அத்தனையும் உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், நானும் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்திருக்கிறேன். அதிலே எனக்கு மிகவும் பிடித்தமானது இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்தில் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள மலை பிரசங்கம் என்னை மிகவும் தொட்டது. அந்த 5ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து அதை நான் மனப்பாடம் செய்து தான் என் உள்ளத்தில் பதிய வைத்திருக்கிறேன். அந்த மலை பிரசங்கத்தை நான் கை கொண்டதுனால, கடைப்பிடித்தனால தான் நான் உப்பு சத்தியாகிரகம் என்ற ஒரு சத்தியாகிரகத்தை நடத்தி அமைதியான முறையிலே இந்திய தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்று தந்ததற்கு எனக்கு உதவியாய் இருந்தது என்று அவர் சொன்னாராம். ஆனாலும் அவர் அந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் என்ற ஊழியரை பார்த்து மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்னார், நான் கிறிஸ்தவனை குறித்து அறியாதிருப்பேனானால் நானும் ஒரு கிறிஸ்தவனாக மாறியிருப்பேன். அதற்கு தடையாக இருந்தது என்ன தெரியுமா, உங்களை போன்ற கிறிஸ்தவர்களே அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு அந்த ஸ்டான்லி ஜோன்ஸ் அவளை பார்த்து சொன்னாராம், நான் உங்களுக்கு 3 ஆலோசனைகளை சொல்லுகிறேன், அதை நீங்கள் முதலாவது கை கொள்ளுங்கள், அதை முதலாவது நீங்கள் கை கொள்ளுங்கள், அதன் பிறகு தேசத்தில் என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிங்கள் என்று சொல்லி அவர் 3 ஆலோசனைகளை மகாத்மா காந்திஜி அவர்கள் ஸ்டான்லி ஜோன்ஸை பார்த்து சொன்னாராம். அதில் முதலாவது, நீங்கள் கிறிஸ்துவை போல வாழ தொடங்குங்கள். என்ன சொன்னார், நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை போல முதலாவது வாழ தொடங்குங்கள். நம்பர் 2, உங்கள் சமயத்தை, அதாவது உங்கள் கிறிஸ்துவ மதத்தை கலப்படம் இல்லாமல், அதாவது எது சொல்லியிருக்குதோ அதன்படி செய்யணும், எதை சொல்லலையோ அதை செய்யக்கூடாது இல்லையா. இன்றைக்கு கிறிஸ்துவ மதத்தில் அதுதான் கலப்படம் நிறையா இருக்குது. அதுதான் காந்திஜி அன்றைக்கி அதை தெளிவாக சொன்னார், உங்கள் சமயத்தை, உங்கள் கிறிஸ்துவ மதத்தை கலப்படம் இல்லாமல், சாரம் குறையாமல், சாரம் என்ன அர்த்தம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை, அதில் சொல்லப்பட்டுள்ள கட்டளைகளை சிறிதேனும் குறைந்து சிறிதேனும் விட்டு விலகாமல் பார்த்து கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள்,
மூன்றாவது சொன்னார், கிறிஸ்துவின் உண்மையான அடையாளமாகிய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். இது மூணுத்தையும் சொன்னார் காந்திஜி. கேட்ட அவருடைய நண்பர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அப்படியே மலைத்து போனார். அவருக்கு ஒரு பெரிய ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. அவர் ஒரு கிறிஸ்துவ ஊழியர். அவரை பார்த்து இப்படிப்பட்ட ஆலோசனை சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மைதானே? இன்றைக்கு கிறிஸ்துவ என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் இத்தனை வருஷம் கிறிஸ்துவங்க, என் பரம்பரையே கிறிஸ்துவன் சொல்லி கொண்டிருக்கிறோமே. ஆனால் கிறிஸ்துவின் அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? கிறிஸ்து சொல்லி போன அந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறோமா? கிறிஸ்துவை போல நாம் அன்பை மற்றவர்களுக்கு காட்டுகிறோமா? இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது அவர் இதைதான் பின்பற்றினார். பிதாவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு சிறு அளவு கூட பிதாவின் வார்த்தையில் அவர் குறையாமல் பின்பற்றினார், கை கொண்டார், கைப்பிடித்தார், அதன்படி செய்தார், வாழ்ந்தார். தன்னுடைய கிறிஸ்துவின் அன்பை அவர் வெளிப்படுத்தினார். எல்லாரிடத்திலும் அன்பாய் பேசினார், அன்பாய் நடத்தினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்திய தேசத்திலே கிறிஸ்துவ வளர்வதற்கு தடையா இருக்கிற காரியம் என்ன? கிறிஸ்துவ போல இன்னும் வாழல. கிறிஸ்து சொல்லி போன கட்டளைகளை இன்னும் பின்பற்றி நடக்கல. கிறிஸ்துவின் அன்பை நாம் இன்னும் சரியாய் காட்டல. ஆனால் நாம் எதை காட்டிக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மாய்மாலங்களை காட்டிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல், கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல், கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டாமல், கிறிஸ்துவின் கட்டளைப்படி நடக்காமல், உலகத்தோடு நடந்து கொண்டு, உலகத்தோடு வாழ்ந்து கொண்டு, உலக காரியங்களை செய்து கொண்டு, உலகமான ஆடம்பரங்களை கடைபிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியல் தலைவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? அரசியல் செய்யணும்னா, நல்ல அரசியல் செய்யணும்னா நீங்கள் போய் கிறிஸ்துவங்கிட்ட கத்துங்கடா அப்படின்னு சொன்னார். என்னது? நீங்கள் நல்ல அரசியல் செய்யணும்னா அந்த அரசியலை யார்கிட்ட போய் கற்றுக்கணுமோ? கிறிஸ்துவங்கிட்ட போய் கற்றுக்கணுமா? உண்மைதான், 100க்கு 100 உண்மை. வேதனையான ஒரு காரியம். இன்றைக்கு சபைக்குள்ளாக அரசியல், கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அரசியல், வேதனையான ஒரு காரியம், வேதனையான ஒரு காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோமா? நான் போதகரு, நான் ஊழியரு, நான் ஒரு பாஸ்டரு, இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படிதான் நம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படுகிறார்னு சொன்னா இல்லை. வேதம் மிக தெளிவாய் சொல்லுது பாருங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்களேன். என்ன சொல்லுது? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. சொல்றாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவர்களாய் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கடவுள் சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அப்படின்னா கிறிஸ்தவர்கள் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்களால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இருக்கிறோமா? இல்லையே, இல்லையே, இல்லையே. வேதனையான ஒரு காரியம். இயேசு சொன்னார் பாருங்க, பிதா கூட்டி ஜெபம் பண்ணும்போது யோவான் 17ஆம் அதிகாரத்தில், நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும், யார்? சீடர்களும் உலகத்தார் அல்ல, உலகத்தார் அல்ல. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு என்று சொன்னார், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நிலைத்திருப்பேன். கிறிஸ்தவர்கள் யார்? இயேசுவிலே நிலைத்திருக்கிறவர்கள்.
இயேசுவுக்காய் கனி கொடுக்கிறவர்கள், இயேசுவுக்காய் ஆத்துமக்களை ஆதாயம் செய்கிறவர்கள், இயேசுவுக்காய் வாழ்கிறவர்கள், இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள், இயேசுவின் சுவாபங்களை வெளிப்படுத்துகிறவர்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யார்? பொருளாசை உள்ளவர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யார்? பண ஆசை உள்ளவர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யார்? லஞ்சம் வாங்குகிறவர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் யார்? தவறான வழியிலே நடக்கிறவர்கள். நான் சொல்லலைங்க, இது வெளியரங்கமாய் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள். இன்றைக்கு இயேசு மிகவும் வேதனைப்படுகிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுங்களா? அதாவது இதெல்லாம் சொன்னால் நிறைய பேர் கோபம் வருது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, மனம் திரும்பியிருக்கிறியா, பரிசுத்தாய் உனக்குள்ளே இருக்குதா அப்படின்னா கோபம் வருது. இதெல்லாம் எல்லாமே நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் மனம் திரும்பியவர்கள், கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசுவின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்றால் பரிசுத்த ஆவியை உடையவர்கள். அதான் பைபிள் சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் என்ன சொல்லுது? நற்கிரியைகளினால, கிறிஸ்துவுடைய நற்கிரியையினால அவர்கள் யார் என்று கண்டு கொள்ள முடியும் என்று சொல்லி. என் அன்பு சகோதர சகோதரிகள், இன்றைக்கு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது. ஆராதனை பண்ணுறாங்க, தொழுகை பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதனை வீரர்களாக இருக்கிறாங்க, ஜபம் நடத்துகளாக இருக்கிறாங்க, ஜபம் செய்களாக இருக்கிறாங்க. குறையே இல்லைங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் கிறிஸ்துவ அங்கே இல்லை, அவள் வாழ்க்கையில் இல்லை. காரணம் என்ன? அங்கே அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் மனம் திரும்ப பெறவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, இயேசுவின் பிள்ளைகளாய் வாழவில்லை. அப்போ இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும். யார் ஒருவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வருவார், தங்குவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய வாழ்க்கையில் தங்கும் போது தான் அவர் கண்டித்து உணர்த்துவார், சரியான பாதையை நடத்துவார், சரியான விதத்திலே போதித்து நடத்துவார், எப்படி வாழ வேண்டும் சொல்லி கற்றுக் கொடுப்பார், எந்த வழியில் போக வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பார், கிறிஸ்துவின் சுவாபங்களை வெளிப்படுத்த உதவி செய்வார், கிறிஸ்துவின் அன்பினால நிறைந்து வாழும்படியாய் உதவி செய்வார். அப்போது இந்த பரிசுத்த ஆவியோட வாழ்க்கையில் இல்லைன்னாக்கா அவங்களால ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதைத்தான் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ரோமர் 8:9 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நான் ஆலயத்தில் ஜபம் நடத்துகிறேன், பாட்டு பாடுறேன், ஊழியம் பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஒரு போதகர், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னாக்கா ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே, எல்லாம் மாய்மாலம், எல்லாம் மாய்மாலம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சுவாபங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவர்கள், அவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். ஆகவே தான் இயேசு சொன்னார் மத்தேயு 5 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லு. அப்போது நாமும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும்னாக்கா நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒளி இருக்கணும். எந்த ஒளி? இயேசு கிறிஸ்துவின் ஒளி நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான், அவரை நாம் ஏற்றுக்கொண்டால்தான், அவருடைய பிள்ளைகளாக மாறினால்தான், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருந்தால்தான், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால்தான் அந்த இயேசுவாகிய ஒளி நமக்குள்ளே இருக்கும், தங்கும். அந்த ஒளி மற்றவர்களுக்கு நம் மூலமாய் பிரகாசிக்கும், நம் மூலமாய் குணங்கள் வெளிப்படும், நம் மூலமாய் நற்குணங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படும். நாம் அநேகரை இயேசுக்குள்ளாய் கொண்டு வர முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள் இயேசுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு பெயரளவிலே நான் கிறிஸ்துவ என்று சொல்லிக் கொள்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை.
உலகத்தோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவர்கள். ஒரு வித்தியாசம் இருக்கணும். மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அடையாளங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை பரிசோதித்து பார்ப்போம். நான் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்குள்ள அந்த கிறிஸ்துவின் தன்மை வெளிப்படுகிறதா, அந்த சுவாபங்கள் வெளிப்படுகிறதா, நான் கிறிஸ்துவை போல வாழ்கிறேன்னா? இல்லை என்றால் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்து இல்லாதவர்கள் கூட எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் வித்தியாசம் காணப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை வேறு பிரித்திருக்கிறார், நம்மை வேறு பிரித்திருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், மக்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் தான் கிறிஸ்தவர்கள். எத்தனையோ உலகத்தில் இயேசு வாழ்ந்த போது மக்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து ஊழியத்திற்கு அழைத்தார். அவர்கள் சீடர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு இந்திய தேசம் சந்திக்கப்படாததற்கு காரணம் அல்ல, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போல வாழவில்லை, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தவில்லை, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் கட்டளையின்படி வாழவில்லை, நடக்கவில்லை. மாறாக பணாசை, பொருளாசை, ஜாதி வெறி, பதவி ஆசை, நான் என்ற அகங்காரம், கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் எல்லாமே இன்றைக்கு யார்கிட்ட இருக்குதுன்னா கிறிஸ்தவர்கிட்ட தான் இருக்குது, அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் அந்த அரசியல் தலைவர் சொன்னார், முதல்ல அரசியல் நல்லா செய்யணுன்னா கிறிஸ்துவங்கிட்ட போய் கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். இன்றைக்கு அதுதான் சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. சபைகள் இருக்குது. கிறிஸ்துவனா கிறிஸ்துவ போல் வாழணும், கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். அதை விட்டுட்டு வேறு எதையாவது செய்து கொண்டிருப்பது கிறிஸ்துவ பெயருக்கு ஒரு உகந்த வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை மாற்றிக்கொள்வோம். இயேசு நம்மை ஆளுகை செய்யட்டும். இயேசு நம்மை ஆளுகை செய்யும் போது நாம் அவரை போல வாழ முடியும். அவருடைய சுவாபங்களை வெளிப்படுத்த முடியும், அவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும், அவருடைய கட்டளைப்படி நடக்க முடியும். அநேகரை கிறிஸ்துக்குள்ளாக நாம் வழிநடத்த முடியும். இயேசுக்கு சாட்சியாக இருக்க முடியும். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போம், வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை என்றால் இன்றைக்கு சரி செய்து கொள்வோம், ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கடவுள் நடத்துவார். நம்மை ஆளுகை செய்ய முடியாத கடவுளத்தில் ஒப்பு கொடுப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.